செயல்படுவி. உம் கரம் என்னை விலகாதிருக்கும். மலைகளை பெயர்ப்பீரென்றார். என் தடைகள் உமக்கு எம்மாத்திரம். மரித்தோரை எழச் செய்தீரென்றார். என் நோய்கள் உமக்கு எம்மாத்திரம். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். வெறும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். வெறும் கோலும் கையும் இரு பரிவாரமாகும். உம்மாலன்றி இது யாரால் கூடும். ஆகாயத்து பட்சிகளை போஷிப்பீரென்றார். என்னையும் போஷிப்பது நிச்சயமே. காட்டு புஷ்பங்களை உடுத்துவது நீரென்றார். என்னை குறைவின்றி நடத்துவதும் நிச்சயமே. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. என் தேவன் எனக்காய் ஏதாகிலும் செய்திடுவார் என்றாகிலும் என்னை மறந்தது உண்டா. கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். கிரகிக்க முடியா காரியம் செய்வீர். சர்வ ஞானியே உம்மை ஆராதிப்பேன். பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். கடந்த 7 மாதங்கள் நம்மை கர்த்தர் அற்புதமாய் கண்ணின் மணி போல பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார். இந்த புதிய மாதம் 8வது மாதம். ஏறத்தாழ இந்த வருடத்தின் முடிக்கக்கூடிய கடைசி சில மாதங்களுக்குள்ளாக வந்து நாம் நின்று கொண்டிருக்கிறோம். வேகமாக நாட்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. நாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறதான நன்மையான ஆசீர்வாதங்களை இம்மாதத்திலும் இனி வருகிற இந்த வருடத்தின் மீதமான காலத்திலும் சுதந்திரிக்க செய்ய கர்த்தர் வல்லவராக இருக்கிறார். நாம் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் அதிகமாய் செய்கிற தேவன் நிச்சயமாகவே நம்முடைய ஜெபங்கள், நம்முடைய நினைவுகளுக்கு மேலாக தம்முடைய வல்லமையை இந்த மாதத்திலும் இனி வருகிற காலங்களிலும் நடப்பிப்பாராக. ஆசீர்வாதமான நன்மைகளை சுதந்திரிக்கும்படி நமக்கு கிருபைகளை, இரக்கங்களை கட்டளிடுவாராக. இந்த நாளிலும் இம்மாத தியான செய்திக்கு நேராக நமது கவனத்தை திருப்புவோம். 132 சங்கீதம் 18 வசனம். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். தேவனாகிய கர்த்தர் தாவீதை பார்த்து சொல்லுகிறார், தாவீதை குறித்து சொல்லுகிறார், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். அன்பானவர்களே, கிரீடம் என்பது உலோகத்தினால் ஆன ஒன்று. தங்கம் போன்ற
உலோகங்கள் நிறைந்த ஒன்றுதான் கிரீடம். அந்த கிரீடம் பூக்கும் தன்மையுடையது கிடையாது. அந்த கிரீடம் உலோகம், வளராது, பெருகாது. ஒரு பூ என்பது மொட்டாக மலர்ந்து பெரிதாக மாறும். ஆனால் கிரீடம் எப்படி இருக்குமோ அதே போல தான் இருக்கும், அதில் எந்த மாற்றமும் ஏற்படாது. அப்படியானால் இந்த வசனம் சொல்லுகிற கிரீடம் பூக்கும் என்கிற செய்தியின் அர்த்தம் என்ன? அன்பானவர்களே, ஒரு பூச்செடிக்கு மேன்மை அதில் உள்ள பூக்கள் தான். அந்த பூக்கள் நிறைந்த பூச்செடியை பார்க்கும் பொழுது மனதை கவரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. கிரீடம் என்பது அதனுடைய பிரகாசம், அதனுடைய கனம். பூக்கும் என்பது என்ன அர்த்தம் என்றால், அந்த கிரீடம் பிரகாசிக்கும், அந்த கிரீடம் கனத்தை, மகிமையை கொண்டு வரும் என்பதுதான் அர்த்தம். பூக்கும் என்கிற வார்த்தையை சில மொழிபெயர்ப்புகளிலே பார்க்கும் பொழுது அது பிரகாசிக்கும், மகிமையாக பிரகாசிக்கும் என்று அர்த்தங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் கிரீடம் பூக்கும் என்றால் என்ன அர்த்தம்? அவன் மகிமைக்குரியவனாய், கனத்திற்குரியவனாய் அவன் பிரகாசிப்பான் என்ற அர்த்தம். அன்பானவர்களே, ஒரு பூச்செடிக்கு மேன்மை அதில் உள்ள பூக்கள், அதில் உள்ள இலைகள், தண்டுகள். அது பெரிய ஒரு பலனை தராது. ஆண்டவர் படைத்த தாவரங்கள், செடிகள் பலவிதம். அந்த பலவித செடிகளிலே ஒவ்வொன்று விதவிதமான தன்மையுடையவைகளாய் காணப்படுகிறது. சில செடிகளிலே பார்த்தால் பூக்கள் மாத்திரம்தான் பயனுள்ளதாக இருக்கும். சில செடிகளில் பார்த்தீர்களானால் இலைகள், தண்டுகள் எல்லாமே பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் பூச்செடியின் மேன்மை என்ன? பூக்கள் மாத்திரம்தான். பூச்செடியிலே பூவை தவிர வேற எதையும், அதனுடைய இலையோ தண்டுகளையோ பறிக்க மாட்டாங்க. திராட்சை செடியை எடுத்துக்கொண்டீங்கன்னா அதனுடைய பழங்கள் தான் அதனுடைய மேன்மை. நம்ம திருவிருந்த ஆராதனை நேரங்களிலே திராட்சை ரசத்தை உட்கொள்ளுகிறோம். அந்த பழங்களிலிருந்து தான் திராட்சை ரசம் உண்டாகிறது. அந்த திராட்சை செடியிலிருந்து பழங்களை பறித்த பின்பு அதை வெட்டி அக்கினியிலே போட்டு விடுவார்கள், எருவுக்காக விட்டு விடுவார்கள். அந்த திராட்சை செடியின் மேன்மை பழங்கள் மாத்திரமே, பூச்செடியின் மேன்மை பூக்கள் மாத்திரமே. அதே சமயம் சில செடிகளை எடுத்துட்டீங்கன்னா, வாழை மரத்தை எடுத்துட்டீங்கன்னா, வாழை மரத்தினுடைய ஒவ்வொன்றும் பயனுள்ளதாக இருக்கிறது. அதனுடைய தண்டு பயனுள்ளது, அதனுடைய இலையை பயன்படுத்துகிறோம், அதனுடைய பூவை பயன்படுத்துகிறோம், கொஞ்சம் பூ பெரிதான காயை பயன்படுத்துகிறோம், காய் பழுத்தால் பழத்தை பயன்படுத்துகிறோம். ஒரு வாழை மரத்தில் நாம் பயன்படுத்தாத ஒன்றுமே இல்லை. ஆதலால் தான் சுப விசேஷங்களுக்கு வாழை மரத்தை முழுமையாக எடுத்து கட்டி வைப்பார்கள் வீட்டிலே. முழு பயனுள்ள ஒரு குடும்பமாக, ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதற்கு அடையாளமாக. தேவனது படைப்பில் வித்தியாசங்கள் உண்டு. ஒவ்வொரு செடி வகைகளுக்கும் தாவரங்களுக்கும் வித்தியாசம் உண்டு. இங்கே வசனம் சொல்லுகிறது அவன் கிரீடம் பூக்கும். அப்படி என்றால் அந்த கிரீடத்தின் மேன்மை எப்படி ஒரு பூச்செடி பூத்தால் தான் அதனுடைய மேன்மையோ, அந்த கிரீடத்தின் மேன்மை அது பிரகாசமாக இருக்க வேண்டும், அது கனத்தை, மகிமையை உடையதாக காணப்பட வேண்டும். இங்கே வசனம் சொல்லுகிறது அவன் கிரீடம் பூக்கும். அப்படி என்றால் அது இதற்கு முன்பாக பூக்காமல் இருந்திருக்கிறது. தாவீதின் கிரீடம் கனத்திற்குரியதாக இல்லை, அவனுடைய வாழ்க்கை மதிப்புக்குரியதாக இல்லை, அவன் ஒரு பரிதாபத்திற்குரிய பாத்திரமாக இருந்தான் என்று சூழ்நிலைகள் சொல்லுகிறது, வசனத்தின் பின்னணி சொல்லுகிறது. தாவீது ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டவன். சாமுவேல் தீர்க்கதரிசி தாவீதை ராஜாவாக அபிஷேகம் செய்கிறான். ஆனாலும் தாவீது ராஜாவாக பட்டாபிஷேகம் பெற்றுக்கொண்டானா என்றால் இல்லை. எப்படி ஒரு பூச்செடி வைக்கப்பட்ட உடனே பூவை தருவதில்லை. பூச்செடி சில வாரங்கள், மாதங்கள் வெறும் தண்டுகள், இலைகளை உடையதாகத்தான் இருக்கும். நிறைய மாதங்கள் கழித்து தான் ஒரு மொட்டு வரும். அந்த மொட்டு வந்த உடனே பூ வர ஆரம்பிச்சிடுச்சுன்னு ஒரு சந்தோஷம் நமக்குள்ள வந்துடும். அதுபோல தாவீது அபிஷேகம் பண்ணப்பட்டான். மாதங்கள், வருடங்கள் என்று அவன் காத்திருந்தான். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு குறிப்பிட்ட காலம் வந்தவுடனே கர்த்தர் சொல்லுகிறார் அவனுடைய கிரீடம் பூக்கிறது. என் சகோதரனே, என் சகோதரியே, பல மாதங்கள், வருடங்கள் என்று காத்துக்கொண்டே இருக்கிறீர்களா? 7 மாதங்கள் கடந்து சென்று விட்டது. 8வது மாதத்தில் வந்து நின்று கொண்டிருக்கிறோம். இன்னும் மொட்டு கூட விடவில்லையே, இன்னும்
மலர்வதற்காக, வளர்வதற்காக, செழிப்புக்காக, மரியாதைக்காக, மேன்மைக்காக எந்த ஒரு அடையாளமும் இந்த செடியில் என் வாழ்க்கையில் காணப்படவில்லையே என்று கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்லுகிறார், அவன் கிரீடம் பூக்கும். எத்தனை பேர் ஆமென் சொல்லுகிறீர்கள்? ஹல்லேலூயா! காத்திருக்கிற தாவீது வெட்கப்பட்டு போகவே இல்லை. சகோதரனே, சகோதரியே, நீங்கள் வெட்கப்பட்டு போகவே மாட்டீர்கள். மாதங்கள் கடந்து போய் கொண்டிருக்கிறது. இன்னும் சில மாதங்களிலே புதிய வருடத்திலேயே நாம் பிரவேசித்து விட போகிறோம். வாழ்க்கையில் சுவராசியம் இல்லை. கடந்த மாதம் பார்த்தோம், மாறா மதுரமாக மாறும். நகோமி சொல்லுகிறாள், என்னை நீங்கள் நகோமி என்று அழைக்காதிருங்கள், மாறா என்று அழையுங்கள். என்னுடைய வாழ்க்கை மிகுந்த கசப்புள்ளதாக இருக்கிறது. உங்களுடைய வாழ்க்கையும் அப்படியே போய்கொண்டே இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றார், உங்களுடைய வாழ்க்கை மதுரமாக மாறும், உங்கள் வாழ்க்கை கிரீடமாக பூக்கும். ஹல்லேலூயா! மகிமை கனத்தை உடையவர்களாக ஏன் ஜனங்கள் காணப்படுவார்கள் என்று கர்த்தர் வாக்களிக்கிறார். சத்தமா ஆமென் சொல்லலாமா? ஒரு சுற்றுலா ஸ்தலம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள். அந்த சுற்றுலா ஸ்தலத்தில் சுற்றுலா பயணிகள் அதிகமாய் வருகிற காலம் எந்த காலம் என்றால், இந்த பூக்கள் விதவிதமாய் பூக்கிற காலம்தான் சுற்றுலா பயணிகள் அதிகமாய் கடந்து போவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம பக்கத்தில் இருக்கிற ஏலகிரி, கொஞ்சம் தள்ளி போனால் ஏற்காடு, இதுதான் ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் கொஞ்சம் செலவு பண்ணுறதுக்கு வசதி இருந்தால் ஊட்டி, கொடைக்கானல், கேரளாவில் நிறைய இடங்கள் இருக்குது. இந்த சுற்றுலா ஸ்தலங்களினுடைய சிறப்பு என்னன்னா, நல்ல அழகிய மலை, நல்ல குளிர்ந்த சூழ்நிலை எப்போதான் இருக்கிறது. ஆனால் சீசன் எப்போ வருதுன்னா, நிறைய விதவிதமான பூக்கள் பூக்கும் பொழுது அதுக்குன்னு ஒரு கார்டனே வச்சு சுற்றுலா அந்த நாட்களை ஓப்பன் பண்ணுறாங்க. பல இடங்களிலிருந்து பயணிகள் வந்து அந்த இடத்தை ரசிக்கிறவர்களாய் மாறுவார்கள். கவனிக்க கேட்கிறேன், அதே சுற்றுலா ஸ்தலம்தான். அந்த சீசன் தவிர மற்ற டைம்லலாம் காஞ்சி வறண்டு போகல, போய் பாருங்க, அதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் பூ எப்பொழுது பூக்கிறதோ அப்பொழுது அந்த இடத்திற்கு மேன்மை உண்டாகிறது. பிரைஸ் தி லார்ட். அநேகர் வந்து பார்க்கிற அளவுக்கு அந்த இடம் ஒரு கனத்திற்குரியதாய் மாறுகிறது. ஒருவேளை என் அன்பு தேவப்பிள்ளையே, விசாரிப்பற்ற சியோனை போல இருக்கிறீர்களா? ஒருவரும் உங்களை கண்டுகொள்ளாத அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கை வெறுமையாக இருக்கிறதா? ஒரு நாள் வரப்போகிறது, உங்களை சந்திக்க, உங்களிடத்தில் நன்மையை பெற்றுக்கொள்ள, உங்களுடைய வாழ்க்கையின் மேன்மையை பார்க்க அநேகர் பார்க்க போகிறார்கள் ஆச்சரியமாய். ஹல்லேலூயா! இன்றைக்கு இருக்கிற நிலை தொடரப் போகிறதில்லை. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்ல கேட்கிறேன். ஹல்லேலூயா! அவன் கிரீடம் நிச்சயமாகவே பூக்கும். ஒரு பூக்கள் நிறைந்த வண்ண தோட்டம் பார்ப்பதற்கு எவ்வளவு மனதை கவரக்கூடியதாய் இருக்கிறதோ அப்படி உங்கள் வாழ்க்கை மனதை கவரக்கூடியதாய் மாறப்போகிறது. ஆமென் சொல்ல கேட்கிறேன். இன்றைக்கு கண்ணீரும் வெறுமையும் வேதனையும் பரிதாபமுமான நிலையில் நீங்கள் காணப்படலாம். கர்த்தர் சொல்லுகிறார், அவன் கிரீடம் பூக்கும். ஹல்லேலூயா! ஓ, அநேகர் உங்களை குறித்து மகிமையான சாட்சிகளை வாசனிக்கக்கூடிய அளவுக்கு கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையை பூக்கச் செய்வார். உங்கள் சுக வாழ்வு சீக்கிரம் துளிர்க்கும். எஸ், ஆமென். கொஞ்சம் சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாயிருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். மனுக்குலம் செழிப்பாக, சுகமாக, ஆசீர்வாதமாக வாழும்படி தேவன் வானத்தையும் பூமியையும் படைத்தார். வானம், பூமி, மனிதர்கள் சுகமாய், செழிப்பாய், சந்தோஷமாய் வாழ்வதற்கு. ஆனால் கடந்த வாரம் பார்த்தோம், உங்களுக்கு ஒரு எதிராளி இருக்கிறான். அந்த எதிராளி கெடுக்கிறவனும் அழிக்கிறவனுமாய் இருக்கிறான். எவனை விழுங்கலாமோ, எவனை வீழ்த்தலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருக்கிறான். அந்த எதிராளி அழகாய் படைத்த ஆண்டவருடைய பூமியை, மனுக்குலத்தின் சந்தோஷத்திற்காக படைத்த அந்த இடத்தை கெடுத்து போட்டான். வசனம் சொல்லுகிறது, ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் காணப்பட்டது. அழகான பூமி அலங்கோலமாக மாறியது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. பிரகாசமான ஒரு பூமி இருளான பூமியாக மாறியது. கோள்கள் எல்லாம் பிரகாசிக்கிறது. எல்லா தேவன் படைத்த அந்த விண்வெளியிலே கோள்கள் எல்லாம் பிரகாசிக்கிறது. ஆனால் வேதம் சொல்லுகிறது, பூமி இருளுக்குள் போய்விட்டது. சாத்தான் கெடுத்து போட்டு விட்டான். எல்லா
சிருஷ்டிப்புகளும் தேவனுடைய ஆசீர்வாதத்துக்காக ஏங்கி கொண்டிருக்கிறது என்று பவுல் அப்போஸ்தலன் சொல்லுகிறார். அந்த பூமியும் சிருஷ்டிப்புகளும், ஆண்டவரே எங்களை இந்த இருளிலே விட்டு விடுவீரா, இந்த ஒழுங்கின்மையும் வெறுமையுமாகவே எங்களுடைய நிலை காணப்படுமா, ஏங்கி கொண்டிருந்ததாம். படைத்தவர் விட்டு விடுவாரா? அதே வசனம் சொல்லுகிறது, தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். ஜலத்தின் மேல் என்றால் என்ன? பூமி பரப்பின் மீது. ஏனால் பூமி முழுவதும் ஜலத்தினால் சூழப்பட்டு இருந்தது. அந்த பூமியின் மேல் ஆண்டவர் அசைவாடி கொண்டிருந்தார். படைத்தவர் மறக்கவில்லை, சத்துரு கெடுத்து போட்டாலும் விட்டுவிடவில்லை. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், கர்த்தர் பூமியை சீர்படுத்தினார். முன்பை விட அழகான ஒரு பூமியாய் கர்த்தர் மாற்றினார். அதே ஆண்டவர் இந்த திருச்சபையில் அசைவாடி கொண்டிருக்கிறார். கரங்களை கொஞ்சம் உயர்த்தி ஹல்லேலூயா, நம்முடைய வாழ்க்கையில் அசைவாடி கொண்டிருக்கிறார், நம்முடைய சரீரத்தில் அசைவாடி கொண்டிருக்கிறார். ஓ, சத்துரு எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி தெரிந்து கொண்டிருந்த அவன் நம்முடைய வாழ்க்கையிலே ஒழுங்கின்மையை கொண்டு வந்திருக்கலாம், வெறுமையை கொண்டு வந்திருக்கலாம், ஒருவேளை இருளை கூட கொண்டு வந்திருக்கலாம். நாம் தட்டு தடவி தடுமாறுகிற அளவுக்கு நம்முடைய வாழ்க்கை பரிதாபமான நிலையாக மாறி இருக்கலாம். ஆனால் கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா, உங்கள் குடும்பத்தின் மீது, இந்த திருச்சபையின் மீது, உங்களுடைய வாழ்க்கையின் மீது கர்த்தர் அசைவாடி கொண்டிருக்கிறார். அலங்கோலமான பூமியை அழகாய் மாற்றினவர், இருளான பூமியை பிரகாசமாய் மாற்றினவர். அவன் கிரீடம் பூக்கும் என்று தாவீதின் வாழ்வையை மலரச் செய்தவர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். சத்தமாமேன் சொல்லுங்களேன், சத்தமாமேன் சொல்லுங்களேன். உங்களை தாயின் கற்பத்தில் படைத்தவர் உங்களை விட்டு விலகவே மாட்டார். முதல் பாடல் பாடும் பொழுது என்னுடைய மனதில் மிகவும் சந்தோஷம். கருவறையிலேயே என்னை பாதுகாத்தீ, இளமை முதல் இதுவரையில் நீர்தான் என்னுடைய எதிர்காலம். இதற்கு மேலும் முதிர் வயது ஆனாலும், பலன் ஒன்றி தள்ளாடுகிற நிலை வந்தாலும் நீரே எனக்கு எல்லாம். எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? தாவீதின் அனுபவம் நம்முடைய அனுபவமாய் மாறட்டும். பிரைஸ் தி லார்ட். மறுபடியும் அந்த வசனத்துக்குள் உங்களை கொண்டு வருகிறேன். அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். இன்னும் ஒரு கூடுதலான ஒரு வார்த்தையை நான் இங்கே கொண்டு வருகிறேன். அவன் கிரீடம் பூக்கும் என்ற வார்த்தையை நான் சுட்டிக்காட்டி கொண்டிருந்தேன். இப்பொழுது அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். அவன் மீதில் அவன் கிரீடம். கிரீடம் யாருக்குரியது? தாவீதுக்குரியது. அவனுடைய கிரீடம் அவனுடைய தலையின் மீது இருக்க வேண்டும். ஆனால் வசனம் சொல்லுகிறது, அவன் தலையின் மீது அவனுடைய கிரீடம் இல்லை. அவன் தலை கிரீடம் சூட்டப்பட்டவனாய் ராஜாவாக சிங்காசனத்தில் அமர்ந்திருக்க வேண்டும். ஆனால் தாவீது எங்கே? கிரீடம் சூட்டப்பட்டு சிங்காசனத்தில் அமர்ந்திருக்க வேண்டிய தாவீது எங்கே இருக்கிறான்? காடுகளிலே, கெபிகளிலே, ஒரு சில நேரம் கால்களிலே செருப்பு கூட இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறான். அவன் மீதில் அவன் கிரீடம் இல்லை. பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், தாவீதுக்கு மேலே கிரீடம் இருக்கக்கூடாது. தாவீது ஒருபோதும் வாழ்க்கையில் முன்னேறி விடவே கூடாது. அவன் வளர்ந்து விடவே கூடாது. சத்ருவின் போராட்டம் இளமை முதல் முதிர் வயது வரைக்கும் போராடி கொண்டே இருந்தது. ஆனாலும் அன்பானவர்களே, கர்த்தர் என்ன நினைத்தாரோ அது நடந்தே தீரும். பிரைஸ் தி லார்ட். ஆமென் சொல்ல கேட்கிறேன். அவனுடைய ஆரம்ப காலத்தை ஜஸ்ட் தாவீதினுடைய வாழ்க்கை கொஞ்சம் மேலோட்டமாக சுட்டி காட்டிடுறேன். நமக்கு தெரிஞ்சது தான், ஆனாலும் நம்ம எல்லாரும் அதை கொஞ்சம் மனதில் கொண்டு வரணுன்றதுக்காக சுட்டி காட்டுறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவன் பிறந்த வீட்டிலே அவன் ஒரு பிள்ளையாகவே மதிக்கப்படவில்லை. சாமுவேல் தீர்க்கதரிசி, பெரிய தீர்க்கதரிசி, அவரை தேடி தான் ஜனங்கள் போகணும். ஆனால் சாமுவேல் சொல்கிறார், ஈசாய் வீட்டுக்கு தகப்பன், தாவீதின் தகப்பனாகி ஈசாய் வீட்டுக்கு செய்தி அனுப்புகிறார், நான் உன் வீட்டுக்கு வரேன், கொஞ்சம் ரெடியாயிரு, பிள்ளைகளை அழைத்து பரிசுத்தப்படுத்து, கர்த்தருக்கு பலி செலுத்த வரேன். சாமுவேலுக்கு தெரியும், அந்த ஈசாயினுடைய வீட்டில் ஒருத்தனை ராஜாவாக கர்த்தர் என்ன பண்ண போகிறார்? தெரிந்து கொள்ள போகிறார். ஆனால் அந்த சப்ஜெக்டை ஈசாய்க்கு சொல்லலை. நான் உன் வீட்டுக்கு வரேன், பலியிட வரப்போகிறேன், உன் பிள்ளைகளெல்லாம் கூப்பிடு, பரிசுத்தப்படுத்து, எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்து, நான் உன் வீட்டுக்கு வரேன். என்ன செய்திருக்கணும் ஈசாய்க்கு? கையும் ஓடாமல் காலும் ஓடாமல்
பிள்ளைகள் எந்த பிஸி ஷெடியூலில் இருந்தாலும் எல்லாருமே லீவ் போட்டு வாங்கப்பா அப்படின்னு கூப்பிட்டுருக்கணும். ஏன்னா பெரிய தீர்க்கதரிசி, கடவுளே வீட்டுக்கு வருகிற ஒரு சூழ்நிலை சாமுவேல் வீட்டுக்கு வர்றது. ஆனால் ஈசா என்ன பண்ணுறான் தெரியுமா? 7 பிள்ளைகளை மாத்திரம் கூப்பிட்டு வீட்டில் வைக்கிறான். 8வது பிள்ளை தாவீதை காட்டில் ஆடுகளை மேய்க்கிறதுக்கு விட்டுறான். ஒரு வீட்டில் ஒரு பிள்ளையாகவே மதிக்கப்படாதவன் தாவீது. ஒவ்வொருத்தரா போயிட்டே இருக்கிறாங்க. ஆண்டவர் சாமுவேல் கிட்ட சொல்கிறார், இவன் இல்லை. சாமுவேலுக்கு குழம்பு வந்துடுச்சு. தப்பான ஒரு வீட்டுக்கு வந்துட்டேன்னா, ஒருவேளை பக்கத்து வீடா, இன்னொரு பிள்ளைன்னு சொன்னது ஆண்டவர் பக்கத்து வீடா இந்த வீடா, ஒரு குழப்பத்தில் ஈசாய் கிட்ட கேட்குறான், உனக்கு பிள்ளைகள் இவ்வளோதானா? எவ்வளோ பரிதாப நிலை பார்த்தீங்களா? அதாவதுங்க ஒவ்வொன்றா ரிஜெக்ட் ஆக அவன் உடனே அவன் மனசு என்ன ஆயிருக்கணும்? உஷாராயிருக்கணும். என்ன அது ஒன்றா போயிட்டே இருக்குதே, சரி எதுக்கும் முன்கூட்டியே நம்ம என்ன பண்ணிடலாம், தாவீதை கூப்பிட்டு ஆயத்தப்படுத்தி வச்சிடலாம். மனசுல கூட நினைவில் இல்லை. சாமுவேல் கேட்குறான், உன் பிள்ளை இவ்வளோதானா? அப்புறமா தான் இவனு மைண்டு வருது, இல்லை ஒருத்தர் இருக்கிறான், அவன் காட்டில் இருக்கிறான், அவன் இங்கே வர்ற வரைக்கும் நான் சாப்பிடக்கூட மாட்டேன். ஒரு பிள்ளைய மதிக்கப்படாதவங்க தாவீது பெற்ற தகப்பனை பிள்ளையை அலட்சியப்படுத்தும் ஒரு அவல நிலை தாவீதுக்கு. பிள்ளைகளிடம் பட்சபாதம் பார்க்கிற கிறிஸ்தவ பெற்றோர்களை இன்றைக்கும் குடும்பங்களிலே பார்க்க முடிகிறது. பிள்ளைகளிடத்தில் பட்சபாதம், ஒரு பிள்ளையை விசேஷமாக இன்னொரு பிள்ளையை அலட்சியப்படுத்தப்படுகிற பிள்ளைகளுக்கு நான் சொல்லுகிறேன், உங்களை நினைக்க வேண்டியவர்கள் உங்களை மறந்தாலும், உங்களை விசாரிக்க வேண்டிய, உங்களுக்கு உதவி செய்ய வேண்டிய உள்ளங்கள் உங்களை விட்டு விலகி போனாலும், உங்களை தாயின் கற்பத்தில் உண்டாக்கினவர் ஒருபோதும் உங்களை மறக்கவே மாட்டார், உங்களை விட்டு விலகவே மாட்டார். மனுஷன் பார்ஷியாலிட்டி பார்த்து, வேலை ஸ்தலத்திலே பார்ஷியாலிட்டி பார்த்து உன்னை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்களா? நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களை கண்டுபிடித்து விட்டால் அவர் உங்கள் கிரீடத்தை பூக்கச் செய்வார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகும். எனக்கு ரொம்ப பிடித்த வசனம் 27ஆம் சங்கீதம் 10ஆம் வசனம், என் தாயும் என் தகப்பனும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். பிரைஸ் தி லார்ட். 89ஆம் வருஷம் வீட்டை விட்டு விரட்டப்பட்டு எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியல, கண்ணீரோடு அழுது கொண்டு, யோசித்து பாருங்கள், 17 வயது 18 வயது, வாழ்க்கை இருண்டாக இருக்கிறது, யார் வீட்டுக்கு போவது, என்ன செய்வது? கண்ணீரோடு வேதத்தை எடுத்தேன். ஆண்டவர் என்னோடு கூட பேசின வசனம் 27:10, உன் தாய் உன் தகப்பன் உன்னை கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன். பிரைஸ் தி லார்ட். இன்னைக்கு வரைக்கும் என் ஆண்டவர் அற்புதமாக நடத்திட்டு வர்றார். இளமம் முதல் இதுவரைக்கும் எனக்கு கர்த்தர் தான் தலைவர். இதுக்கு மேலும் முதிர் வயது வந்தாலும், என் பலன் குன்றி போனாலும், என் கர்த்தரே எனக்கு எல்லாம். சோர்ந்து போகாதே தேவ பிள்ளையே, கலங்கி போகாதே. ஏசாயாவில் வாசிக்கிறோம், ஸ்திரீயானவள் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை, என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன்னாக இருக்கிறது. உன் கரத்தை பிடிச்சு கர்த்தர் சொல்றார், நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். கண்ணீரின் பாதையில் அனுபவத்தோடு கடந்து சென்ற நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் கிரீடத்தை கர்த்தர் பூக்கச் செய்வார். எத்தனை பேர் எப்படி வேண்டுமானாலும் பார்ஷியாலிட்டி பார்க்கட்டும், கர்த்தர் பட்சபாதம் பார்க்கிறவர் அல்ல. தாவீதின் கிரீடத்தை பூக்கச் செய்தவர் இந்த மாதத்தில் உன் கரத்தை பிடித்து சொல்லுகிறார், நானே உன்னை படைத்தவர். அல்லேலூயா. நானே உனக்காக இதுவரைக்கும் செயல்பட்டு கொண்டிருக்கிறவர். உன் கிரீடம் நிச்சயமாகவே பூக்கும். அல்லேலூயா. தாவீதினுடைய பிரதர்ஸ், கூட பிறந்த பிரதர்ஸ், அண்ணன் தம்பி உடையான் படைக்க அஞ்சான் இல்லையா? கூட இருக்கிற பிரதர்ஸ் சொல்கிறாங்க, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்திரத்தில் இருக்கிற அந்த கொஞ்சம் ஆடுகளை யார் வசத்தில் விட்டுட்டு வந்த? யுத்தத்தை வேடிக்கை பார்க்க வந்தையா? உன்னுடைய துணிகரத்தை, உன்னுடைய இருதயத்தின் அகங்காரத்தை நான் அறிவேன். ஈசாய் சொல்கிறான், போய் உன் அண்ணனுங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு வாப்பா அப்படின்னு. அவன் சாப்பாடை எடுத்துட்டு பிரதர்ஸை சாப்பிடாமல் இருப்பாங்களே அப்படின்னு அன்பா வரான்.
ஆனால் கூட பிறந்தவங்க எவ்வளோ கடினமாக அவனை நடத்துகிறாங்க பாருங்களேன். உன் பெருமை, இருதயத்தின் அகங்காரம், உன்னுடைய துணிகரம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு தாவீதை அங்கே கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவனால தான் இந்த பெலிஸ்தியன் வீழப்போகிறான், கோலியாத் வீழப்போகிறான். அவனால தான் தேசத்துக்கே ரட்சிப்பு உண்டாக போகிறது. தேவ ஜனங்கள் சந்தோஷமாக இருக்க போகிறார்கள். ஆனால் பிரதர்ஸ் புரிஞ்சு கொள்ளலை. ஆண்டவர் இயேசு ஊழியத்தில் இறங்கின உடனே ரொம்ப தீவிரமாக செயல்பட்டார். அவருடைய அம்மா, அவரோடு கூட பிறந்தவங்க புரிஞ்சிக்கல. லூக்கா சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம், ஆண்டவர் இயேசுவுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சு அப்படின்னு அவரை பிடித்து கொண்டு போக வந்தார்கள். யாருமே புரிஞ்சிக்கல. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், சில நேரம் நீங்கள் தேவனுக்காக வைராக்கியமாக நிற்கும்போது உங்களை யாருமே புரிஞ்சிக்க மாட்டாங்க. முடங்கிடாதீங்க அதற்காக. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கொஞ்சம் சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்களேன். தாவீதுக்கு கல்யாணம் ஆகணும் இல்லையா? யாராவது ஒருத்தர் பொண்ணு கொடுத்து தானே ஆகணும். சவுல் ராஜா சொல்கிறான், என் பொண்ணு உனக்கு கொடுக்குறேன்ப்பா. பரதேசி மாதிரி இருக்கிற அவனுக்கு சவுல் ராஜா சொல்கிறான், என் பொண்ணு உனக்கு கொடுக்குறேன். என்னப்பா நடக்க போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறான். ஆனால் சவுலினுடைய உள்ளத்தில் என்ன தெரியுமா தாட்டு? என் பொண்ணை இவனுக்கு கொடுத்து இவன் வாழ்க்கையை க்ளோஸ் பண்ணணும், மருமகனை சாகடிக்கணும். தாவீதை சாகடிக்கிறதுக்கு தன்னுடைய மகளுடைய வாழ்க்கையை பலி கொடுக்குறான். எப்படிப்பட்ட மாமனார் பாருங்களேன். அப்பாவை பார்த்தோம், பிரதர்ஸை பார்த்தோம், மாமனாரை பாருங்களேன். தாம் மகள் விதவையானாலும் பரவாயில்ல, இவன் உயிரோடு இருக்கக்கூடாது. இதெல்லாம் ஏன் இந்த சப்ஜெக்ட் எடுக்கிறேன்? அவன் தலை மீது அவனுக்கு கிரீடம் இருக்கக்கூடாது. எவ்வளோ பேர் போராடினாங்க பாருங்க. உடன்படிக்கை பெட்டி வருகிறது. தாவீது நடனமாடி கர்த்தரை துதிக்கிறான். ஆனால் அவனது மனைவியோ அவனை கேவலமாய் பேசுகிறான். ஒரு ராஜா எவ்வளவு கேவலமாக இருக்கிற அப்படின்னு மனைவி மீகாள் சுவாசம் வேறுபட்டுச்சு, அற்பமாய் நினைக்கிறாள். தாவீது சொல்கிறான், நான் இன்னும் என்னை ரட்சித்த தேவனுக்கு, ஆடுகளுக்கு பின்னாடி போனேனே, என்னை அரசனாக்கினவருக்கு முன்பாக இன்னும் நான் என்னை தாழ்த்துவேன். அல்லேலூயா. ஆனால் ராஜ குடும்பத்திலேயே பிறந்து வந்தவள் இல்லையா இந்த மீகாள். அவளுக்கு தாழ்மைன்னா என்னன்னு தெரியாது. சில வீடுகளில் கணவன் மனைவி தாழ்மையாக இருக்கும்போது அடுத்தவங்க தாழ்மையாக இல்லாதனால்தான் பிரச்சனையே வெடிக்கிறது. மனைவி மீகாள் கணவனை போல தாழ்த்தாதவள். தாவீது ராஜாவாக மாறணும், அபிஷேகம் பண்ணப்பட்டாச்சு. ஆனால் தாவீது கர்த்தருக்காக காத்திருக்கிறான். ஆண்டவரே எனக்கு அந்த பதவியை கொடுக்கிற வரைக்கும் நான் துணிகரமாக எதையும் செய்ய மாட்டேன், அபிஷேகம் பண்ணப்பட்ட சவுல் மேலே என் கையை போட மாட்டேன். ஆனால் அவனுக்கு பிறந்த பையன்தான் அப்சலோம், தாவீதுக்கு பிறந்த பையன். அப்பா உயிரோடு இருக்கும்போதே குறுக்கு வழியில் ராஜாவாகிறதுக்கு பார்க்குறான். அப்பா செத்தாலும் பரவாயில்ல, நான் ராஜாவாகணும்னு நினைக்கிறவன் அவனுடைய பையன். சொல்லினே போனாங்க அவனை பற்றி. கூட உக்கான்னு சாப்பிட்டவன், தோல் மேலே கையை போட்டவன், பிராண சிநேகிதன், உயிர் நண்பன். ஒரு குறிப்பிட்ட நாள் வரும்போது அவனே தன்னுடைய குதிங்காலை தாவீதுக்கு விரோதமாக எழும்பினான். தாவீது கடன்பட்டவர்கள், ஒடுக்கப்பட்டவர்கள், முறுமுறுக்கப்பட்டவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள் எல்லாரும் கூட்ட சேர்த்து, நான் உங்களுக்கு இருக்கிறேன், உங்களுக்கு எப்படியாவது ஆசீர்வாதத்தை நான் கொண்டு வந்துடுவேன்னு அவங்களுக்கு தலைவனாக மாறி அவங்கள ஒரு நல்ல லெவலுக்கு கொண்டு வந்துட்டான். முன்ன ஒன்றுமே இல்லாத ஜனம் இப்போ தாவீதின் தலைமையில் ஒரு நல்ல ஆசீர்வாதத்தில் வந்துட்டாங்க. ஒரு பிரச்சனை வந்த உடனே அதே ஜனம் தாவீதை கல்லெறியணும்னு துடித்தாங்க. எந்த ஜனம் நல்லா இருக்கணுன்றதுக்காக லீடர்ஷிப் பொறுப்பெடுத்து தன்னுடைய பிராணனையும் கொடுத்து அவ்வளோ உழைத்தானோ, ஆசீர்வாதம் பெற்ற அந்த மக்களை நன்றி இல்லாமல் தாவீதை கொலை செய்யணும்னு நினச்சாங்க. பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இன்னும் பட்டியலை போட்டுட்டு போயிடலாம். ஆனால் நான் ஒன்று சொல்கிறேன், இதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அவன் தலை மீதில் அவனுக்கு கிரீடம் இருக்கக்கூடாது. கர்த்தர் சொல்கிறாரு, அவன் மீதிலோ அவன் கிரீடம். ஆனால் மனுஷன் சொல்கிறான், சத்துரு சொல்கிறான், அவன் தலை மீது அவனுக்கு கிரீடம் வரக்கூடாது, அவன் வாழ்க்கையில் முன்னேறிடக்கூடாது. இதுக்காக தாவீது முடங்கிட்டானா, கலங்கிட்டானா? வசனம் சொல்லுகிறது, அவன் உற்சாகமாய் கர்த்தருக்காக ஓடிக்கொண்டே இருந்தான். பிரதர்ஸ் சொல்கிறாங்க, பெருமைக்காரன், துணிகரக்காரன் அப்படின்னு சொன்னால் அந்த வார்த்தைகளை அப்படியே தொழித்து சொல்கிறான். என்னை கர்த்தர் அழைத்ததற்கு முகாந்திரம் இல்லையா? என்னை ஒரு நோக்கத்தோடு அழைத்திருக்கிறார். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? கொஞ்சம் சத்தமாக ஆமேன்னு சொல்லுங்க.
எல்லாரும் கிரிட்டிசைஸ் பண்ணாலும் உங்களுடைய இருதயத்தில் ஒரு நம்பிக்கை எடுங்க. ஒரு வீணான ஒரு காரியத்துக்கு கர்த்தர் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் என்னை ஒரு நோக்கத்தோடு தெரிந்தெடுத்திருக்கிறார். ஆமென், பிரைஸ் தி லார்ட். என் தலைமையில கிரீடம் வரக்கூடாதுன்னு சத்துரு போராடலாம், மனுஷன் தந்திரமா திட்டமிடலாம். ஆனால் தாவீதை குறித்து வேதம் சொல்கிறது, தாவீது தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்தி கொண்டான். அவனை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு, அவன் தலையில் கிரீடம். இந்த 8வது மாதத்தில் கர்த்தர் சொல்றார், பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், வேலை ஸ்தலத்தில், குடும்பத்தில், சமுதாயத்தில் எங்கே பார்த்தாலும் ஏமாற்று அதிகமாயிடுச்சு. உங்களை ஒடுக்கணும், நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறக்கூடாது, நீங்கள் நல்லா இருக்கக்கூடாது, நீங்கள் வளர்ந்துடக்கூடாது, உங்களுக்கு வர வேண்டிய அந்த சொத்து, உங்களுக்கு வர வேண்டிய சில உரிமைகள் வரக்கூடாது. ஏமாற்று, ஒடுக்குற, அநியாயம் செய்கிற மக்களும் சமுதாயமும். ஆனால் கர்த்தர் உன் கரத்தை பிடிச்சு சொல்கிறார், உன் தலை மேலே உன் கிரீடம் பூக்கவே செய்யும். ஆமேன்னு சொல்லுங்களேன். கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே சோர்ந்து போகக்கூடாதப்பா, தாவீது மனுஷனை பகைச்சிக்கலப்பா, இவன் என்னை ஏமாத்திட்டான், இவன் அப்படி பண்ணிட்டான், அவங்களெல்லாம் பகைக்கல ஆண்டவரே, அவங்களுக்கு விரோதமாலாம் எதையும் பேசலப்பா, உம்முகிட்ட வந்து சரண்டர் ஆகிட்டான். கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். கொஞ்சம் 2 கரங்களை உயர்த்தி, நீங்களும் நானும் செய்கிற தப்பு என்ன தெரியுமா? நமக்கு பிரச்சனை கொடுக்குறவங்கள நம்ம பகைக்கிறோம், நம்ம பிரச்சனை கொடுக்குறவங்களுக்கு விரோதமாக நம்ம பல காரியங்களை பேசுகிறோம், செய்கிறோம். 2 கரங்களை உயர்த்தி, இல்லைப்பா நான் செய்ய போகிற காரியம் ஆண்டவரே, நான் யாரையும் பகைக்க போகிறதில்ல, யாரையும் கசந்து கொள்ள போகிறதில்ல, நீர் கொடுத்தால் யாராலும் தடுக்க முடியாது. யோபு சொல்கிறான், தேவரே நீர் சகலத்தையும் செய்ய வல்லவரப்பா, பாதாளமே எனக்கு விரோதமாக போராடினாலும் நீர் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைபடாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? 2 கரங்களை உயர்த்தி, நான் இந்த காலவெளியிலே அறிக்கை செய்கிறேன், நான் மனிதர்களை ஆண்டவர் கசந்து ஆண்டவர் அவர்களை பகைத்து கொண்டு இருக்க மாட்டேன், நான் உம்முடைய பாதத்தில் அமருவேன், தாவீதை போல சொல்லுவேன், எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார், அவருக்குள் நான் என்னை திடப்படுத்திக் கொள்ளுவேன், அவரை துதிப்பேன், அவரை ஆராதிப்பேன். கொஞ்சம் சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். சரி, நான் ஃபைனலாக வந்துடுறேன். ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். இந்த அளவுக்கு தாவீதுக்கு கர்த்தர் உதவி செய்யறதுக்கு காரணம் என்னங்க? ஆண்டவர் சொல்றாரு ஒரு இடத்துல, தாவீதுக்கு அளித்த நிச்சயமான கிருபை. இதே 132ஆம் சங்கீதத்தில் ஆண்டவர் சொல்றாரு, நான் தாவீதுக்கு ஆணையிட்டேன், நான் அதை நிறைவேற்றுவேன், தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன், தாவீதினுடைய கிரீடத்தை நான் பூக்க செய்வேன். என்ன ஸ்பெஷல்? ஆரம்பத்தில் சொன்ன நான், மனுஷன் பார்ஷியாலிட்டி பார்ப்பான், சரியா? பிறந்த வீட்டில் தாவீதுக்கே பார்ஷியாலிட்டி. ஆனால் கர்த்தர் பட்சபாதம் உள்ளவர் அல்லங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆண்டவர் எல்லாரையும் சமமாக ஆசீர்வதிக்கிறவர் தானே. அப்போ ஏன் தாவீதுக்காக இந்த விசேஷ ஆசீர்வாதம்? எத்தனை பேர் ஆமென் சொல்கிறீங்க? ஆண்டவரே, நிச்சயமாக நீர் அநியாயம் செய்ய மாட்டீர், நிச்சயமாக நீர் கரெக்டாக தான் செய்வீர். அப்போ தாவீதுக்காக ஏன் இவ்வளவு விசேஷமாக சொல்கிறீர்னா, அந்த காரியத்தை நானும் எனக்குள்ளே கொண்டு வர போகிறேன். 2 கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே, வெறும் செய்தியை கேட்கறது போகிறதுன்னு அப்படின்னு நான் இருக்கக்கூடாது. என்னுடைய வாழ்க்கையில் வார்த்தைகள் உள்ளே வர வர அர்ப்பணிப்பு உண்டாகணும். தாவீதுக்குள்ளே காணப்பட்ட அந்த அபிஷேகம், அந்த அர்ப்பணிப்பு எனக்குள்ளேயும் வரணும். என்னுடைய கிரீடமும் பூக்கணும், என் தலை மேல கிரீடம் வைக்கப்படணும். சத்துரு மனுஷன் எத்தனை போராடினாலும் ஆண்டவரே, வாழ்க்கை பிரகாசமா கனத்திற்குரியதா மாறணும். எனக்கல்ல கர்த்தாவே, எனக்கல்ல, உம்முடைய நாமம் என் மூலமா மகிமைப்படணும். சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஏன் தாவீதுக்கு கர்த்தர் செஞ்சார்? 132ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. கர்த்தாவே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். அவன், நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தையும் யாக்கோபின் வல்லவருக்கு ஒரு வாசஸ்தலத்தையும் காணும் மட்டும் என் வீடாகிய கூடாரத்தில் பிரவேசிப்பதும் இல்லை, என் படுக்கையாகிய கட்டிலின் மேல் ஏறுவதும் இல்லை, என் கண்களுக்கு நித்திரையையும் என் இமைகளுக்கு உறக்கத்தையும் வரவிடுவதும் இல்லை என்று கர்த்தருக்கு ஆணையிட்டு யாக்கோபின் வல்லவருக்கு பொருத்தனை பண்ணினான். கவனிக்கிறீர்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கொஞ்சம் உங்களுடைய கவனம் கூர்மையாக இங்கே இருக்கட்டும். இது வரைக்கும் நீங்கள் கவனித்த சப்ஜெக்டை காட்டிலும் இதுதான் முக்கியமான சப்ஜெக்ட். கவனிங்க. முதல் வசனம் சொல்லுகிறது, கர்த்தாவே, தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும். நான் ஆரம்பத்திலிருந்து சொன்ன, தாவீது நிறைய பாடுபட்டான்.
சொந்த குடும்பத்தில் பாடுபட்டான், மனைவியால் பாடுபட்டான், மாமனாரால் பாடுபட்டான், பிள்ளையால் பாடுபட்டான், நண்பர்களால் பாடுபட்டான், யாரை காப்பாற்றணும் அவர்களால் பாடுபட்டான். பட்டியலை போட்டுகிட்டே போயிட்டே இருக்கலாம். நிறைய உபத்திரவம், நிறைய பாடு. ஆண்டவரே, அவனுடைய இந்த உபத்திரவத்தை எல்லாம் நினைத்தருளும் அப்படின்னு இந்த முதல் வசனம் சொல்லுகிறதா என்றால் இல்லை. கவனிக்க கேட்கிறேன். அவனுடைய வீட்டு பிரச்சனை, அவனுடைய வேலை ஸ்தலத்தில் இருந்த பிரச்சனை, அவன் பட்ட கஷ்டம், இதெல்லாம் கர்த்தர் நினைச்சிடணுன்றது இந்த முதல் வசனத்தினுடைய அர்த்தம் கிடையாது. அப்போ எதை நினைக்க வேண்டும்? 2ஆம் வசனத்திலிருந்து 5ஆம் வசனம் அவனை பார்த்தீங்கன்னா, நான் கர்த்தருக்கு ஒரு இடத்தை, அவருக்கு ஒரு ஆலயத்தை கட்டுற வரைக்கும் என் கூடாரத்துக்குள்ளே நான் பிரவேசிக்க மாட்டேன். அவனுடைய கூடாரம் எப்படிப்பட்ட கூடாரம்? அரண்மனை. என் படுக்கையில் நான் படுக்க மாட்டேன், ஏற மாட்டேன். அவனுடைய படுக்கை எப்படிப்பட்ட படுக்கை? அப்படியே படுத்தா அவ்வளவு அவனுடைய பலவீனங்கள், சரீர சோர்வுகள் எல்லாம் அகன்று போகிற அளவுக்கு ஒரு சொகுசான படுக்கை, ராஜ படுக்கை. என்னுடைய கண்களுக்கு நித்திரை, என்னுடைய இமைகளுக்கு உறக்கத்தை வரவிடுவதில்லை. ராஜாங்களை தூங்க வைக்கிறதுக்குன்னே ஒரு கன்னிகளின் படைகள் இருக்கும். அவனை தூங்க வைப்பதற்காகவே பல சூழ்நிலைகள் அவனை சுற்றிலும் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அவன் பொருத்தனை பண்ணுறான், நான் தூங்கக்கூட மாட்டேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? என்னுடைய கம்ஃபர்ட் ஜோன்லேருந்து நான் என்னை வெளியே கொண்டு வந்துடுறேன். அந்த சுகமான அரண்மனை, அந்த பலவீனங்களெல்லாம் போகிற அளவுக்கு படுக்கை, நல்ல இளைப்பாறுகிற அந்த உறக்கம், இதெல்லாம் நான் செய்ய மாட்டேன். என்னப்பா செய்ய போகிறேன்? ஆண்டவருக்குன்னு ஒரு ஆலயத்தை கட்டுறதுக்கு ஒரு இடத்தையும், அந்த இடத்துல ஆலயத்தை கட்டுறதுக்கும் நான் பிரயாசப்பட போகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்பானவர்களே, இவன் ஒரு பாஸ்டர் அல்ல, தாவீது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தேவனால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஒரு நபர், ஒரு ராஜா. கர்த்தாவே தாவீதையும் அவனுடைய சகல உபத்திரவத்தையும் நினைத்தருளும் என்று சொன்ன சங்கீதக்காரன் அவன் வீட்டுக்கு போகவில்லை, அரண்மனைக்கு போகவில்லை, அவன் பட்ட பாடுகளை குறித்து சொல்லிக் கொண்டிருக்கவில்லை. அவன் ஆலயத்திற்காக, தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக, சத்தியத்திற்காக, சபைக்காக என்ன செய்தான், அதனால என்ன பாடுபட்டான் என்பதையே இந்த வார்த்தைகள் சுட்டி காட்டுகிறது. அன்பானவர்களே, நாம் தேவனது ஆலயத்திற்கு என்ன பாடுபடுகிறோம், என்ன பிணைப்படுகிறோம், நம்ம எப்படி பிணைத்து கொள்கிறோம்? நான் சர்ச்சுக்கு வருவேன் போவேன், அவ்வளோதான். பிணைத்து கொள்வது என்னன்னா தெரியுமா? நம்மளையே இழக்கிறது தான் பிணைத்து கொள்றதுன்றது. கணவன் மனைவி பிணைத்து கொள்வது என்னன்னு தெரியுமா? கணவனுக்காக மனைவி விட்டு கொடுக்கறது, மனைவிக்காக கணவன் விட்டு கொடுக்கறது. வாழ்க்கைன்னா அதுதான். நான் இப்படி தான் இருப்பேன்னா வாழ்க்கை உடஞ்சிரும். பிணைப்பது என்றால் என்னன்னா, கொஞ்சம் நம்மளை இழப்பது, நம்முடைய கம்ஃபர்ட் ஜோனையை இழப்பது. ஆலயத்துக்காக தாவீது தன்னை பிணைத்து கொண்டான். அரமனை சொகுசான வாழ்க்கை, நல்ல ஒரு படுக்கை, ஒரு நல்ல சொகுசான தூக்கம், இதெல்லாம் ராஜாக்களுக்கு வாரி வழங்குற அந்த இடம் இப்பயும் இருக்குங்க. ஒரு தலைவனாக ஒருத்தன் எதுக்காவது பொறுப்பாயிட்டான்னா அவனுக்கு சகல உலகத்தின் ஆடம்பரங்கள், சந்தோஷத்தின் காரியங்கள் அன்லிமிட்டெட். அவனுடைய வேலை என்ன? இந்த டியூட்டிஸை செய்யணும். உனக்கு என்ன? நான் தரேன். இதுதான் கம்பெனியுடைய ஒரு பிணைப்பு. தாவீது சொல்கிறான், எனக்கு அதெல்லாம் வேண்டாம், எனக்கு முக்கியமாக நான் ஒன்று செய்யப்படுறேன், கர்த்தருக்காக, திருச்சபைக்காக, சத்தியத்துக்காக, அவருடைய நாமத்தின் மகிமைக்காக. பிரதர், சிஸ்டர், என்னங்க நம்ம பண்ணுறோம்? சர்ச்சுக்காக, சபைக்காக, சத்தியத்துக்காக என்னங்க பாடுபடுறோம்? ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருக்குதுங்களாங்க? ஆண்டவரே, நான் உம்முடைய ஆலயத்துக்காக என்னை பிணைத்து கொள்கிறேன். இதுதாங்க பாடு, இதுதாங்க உபத்திரவம். சாத்தான் பிரச்சனை எங்கே தெரியுங்களா கொண்டு வருவான்? நீ ஆலயத்துக்காக எதையும் செய்யக்கூடாது. நீ ஆலயத்துக்காக ஊழியத்திலேயோ பணத்திலேயோ எதுலேயுமே நீ கமிட்மெண்ட் ஆகிடக்கூடாது. அதனால் உனக்கு வேறு இடத்துலலாம் கமிட்மெண்ட்டை கொண்டு வந்துடுவான். எனக்கு வீட்டில் அவ்வளோ பிரச்சனை, எனக்கு அதில் அவ்வளோ கஷ்டம். நான் ஒன்று சொல்கிறேன், நீ மனிதர்களுக்காக, உறவுகளுக்காக, உலகத்துக்காக எவ்வளோன்னா நீங்கள் செலவு பண்ணி பாருங்கள், உங்களுடைய மனசில் திருப்தி இருக்குதான்னு பாருங்களேன். நீங்கள் விரும்புகிற ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்ட ஒரு பொருள் வாங்கிட்டு வைங்க வீட்டுக்குள்ளே, ஒரு நாள் 2 நாள், 1 மாதம் 2 மாதம், அதுக்கடுத்து அந்த பொருள் ஒரு குப்பையை போல் இருக்கும். எல்லாமே சஞ்சலங்க,
எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? உங்களை என்னையும் காட்டிலும் சாலமோன் மிக சௌகரியமாக வாழ்ந்தவன். அவன் சொல்கிறான், எல்லாமே மாய, எல்லாமே மனதிற்கு சஞ்சலம், வருத்தம். அப்போ எதுப்பா ஒரு சந்தோஷம்? தேவனுக்கு பயந்து கற்பனைகளை கைக்கொள், அவருடைய சித்தத்தை செய். உன் வாழ்நாட்களில் தேவனுடைய ஆலயத்துக்காக, சத்தியத்திற்காக, சபைக்காக பிணைப்படு. வேலைக்காக எவ்வளவோ பாடுபடுற, அநியாயமான உன்னுடைய ஓனருக்காக எவ்வளவோ உன்னை இழக்கிற, ஆனால் சபைக்கு கொஞ்சம் கூட உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன்ற. உலக காரியத்துக்கு எவ்வளவோ செலவிடுகிற, ஆனால் தேவனுடைய காரியங்களுக்கு எதிலுமே உன்னுடைய கையை நீட்ட மாட்டேன்ற. உபத்திரவம் பாடுன்றது வீட்டு பிரச்சனையோ உலக பிரச்சனையோ ஆண்டவர் சொல்லலைங்க. சர்ச்சுக்கும் உனக்கும் இருக்கிற கமிட்மெண்ட் என்ன? எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? ஏன் கர்த்தர் வாலண்டரியாக தாவீதுக்கு இவ்வளோ ஸ்பெஷல் வாக்கு தத்தங்கள், இவ்வளோ ஆண்டவர் ஆசீர்வாதங்கள்? அவன் தன்னை ஆலயத்துக்காக, தேவனுக்காக அப்படியே தன்னை பிணைப்படுத்தி கொண்டான். அவன் சொல்கிறான், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லும்போது எப்படி இருந்தான்? மன மகிழ்ச்சியாக இருந்தான். சர்ச்சுக்கு போகணும், இன்றைக்கி சர்ச்சுக்கு போகலாம் வா அப்படின்னா, போய்க்கலாம், அடுத்த வாரம் போய்க்கலாம், வாரம் போய் என்னத்தை பண்ணுறது, போய்க்கலாம் இருங்க. கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள், சந்தோஷம் கிடையாது. மான்கள் நீருடைய வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறு. ஒரு முறை தாவீது கெபியில மாட்டிக்கிட்டாங்க. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடக்குது. அவனுடைய உள்ளம் ஏங்குது. இந்த நாளில் இந்த பாதையில் நான் ஆலயத்துக்கு போவேனே, இப்போ பாட்டு சத்தம் சபையில் துணிக்குமே, இப்போ வேத வசனத்தை தியானித்து கொண்டிருப்பார்களே, இதை நினைக்கும் பொழுது என்னுடைய மனம் கலங்குகிறது, என்னுடைய மனம் தவிக்கிறது. கெபியில உட்காந்து கலங்குறான். ஞாயிற்றுக்கிழமை எத்தனை முறை ஆராதனைக்கு வராமல் இருந்திருக்கிறீங்க? வராத நேரத்தில் உங்களுடைய மனசில் இருக்கிற சிந்தனையை நான் அல்ல, கர்த்தர் பார்த்தார். ஐயோ, இந்த நாள் சர்ச்சுக்கு போக முடியலையே, இந்த நாளில் இந்த நேரத்தில் பாட்டு, ஆராதனை, செய்தி இதெல்லாம் நான் கவனிப்பேனே. உங்கள் மனசை கர்த்தர் டெஸ்ட் பண்ணி பார்ப்பார். சில நேரம் உங்களை ஆப்சன்ட் பண்ணும்படி கர்த்தர் சூழ்நிலை வைப்பார். சர்ச்சுக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையை கொண்டு வருவார். அந்த ஆப்சண்ட் ஆன சூழ்நிலையில் உங்களுடைய மனம் எதில் பைண்ட் ஆகிருக்கு, எதில் உங்களுடைய மனம் பிணைக்கப்பட்டிருக்குது, கர்த்தர் சோதித்து பார்ப்பார். பிரதர், வாக்கு தத்தத்தை மாத்திரம் பிரசங்கம் பண்ணிட்டு போகிறது ரொம்ப ஈஸி. உன் கிரீடம் பூக்கும், உன் தலை மேலே கிரீடம் கர்த்தர் கண்டிப்பாக வைப்பார், ஆமேன்னு போட்டு செய்தியை முடிக்கிறது ஈஸி. ஆனால் செய்தியில் 2 பாகம் இருக்குங்க, வாக்கு தத்தத்தில் 2 பாகம் இருக்கு. அந்த வாக்கு தத்தத்தை நீ சுதந்திரிக்கணும்னா உன்னை நீ அர்ப்பணிக்கணும். எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? அந்த வாக்கு தத்தத்தை சுதந்திரிப்பதற்குரிய தகுதி உனக்குள்ள இருக்கணும். இப்போ நான் கேள்வி கேட்க போகிறதில்ல, உங்களையே நீங்கள் கேள்வி கேட்டுக்குங்க. 1000 நாளை பார்க்கலாம் உம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரு நாள் எனக்கு ஆகாமிய கூடாரம் அரண்மனையில் இருக்கிறத காட்டிலும் உம்முடைய ஆலயத்தின் வாசற்படி எனக்கு. என்னங்க தாவீதை குறித்து நீங்கள் பார்க்கணுன்னா, ஆலயத்துக்கும் அவனுக்கும் இருக்கிற அந்த கமிட்மெண்ட்டை பார்க்கணுன்னா சங்கீதங்களை கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. அதே சங்கீதங்களில் பார்த்தீங்கன்னா வேத வசனங்களுக்காக அவன் வாஞ்சிப்பான். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமல், பாவிகளுடைய வழியில் நிற்காம, பரியாசக்கார உட்காரும் இடத்துல உட்காராம, இரவும் பகலும் தேவனுடைய வேதத்தின் மேலே வாஞ்ச. 119ஆம் சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா அவன் வசனம் தான் அவனுடைய தாகன்னு அதில் வெளிப்படுகிறது. நிறைய அவனை பற்றி சொல்லிட்டே போகலாம். ஆண்டவர் அவனை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். என் ஆலயத்துக்காக நான் எழுதி கொடுத்த இந்த வேதத்திற்காக எவ்வளவு வாஞ்ச, எவ்வளவு தாகம். உன்னை நான் ராஜாவா வச்சாலும், பூமியில் உள்ள பெரியோர்களுக்கு ஒத்த நாமத்தை உனக்கு கொடுத்தாலும், ஆரம்பத்தில் நீ யூதாவுக்கு மாத்திரம்தான் ராஜாவா இருக்கிற, இப்ப சமஸ்த இஸ்ரவேலுக்கும் நீ ராஜாவா இருக்கிற. முன்ன நீ சின்ன ஒரு இன்கம் சோர்ஸ்ல தான் இருந்த, இப்ப நீ கை நிறைய சம்பாதிக்கிற. இதுக்கு மேலேயும் உன்னை உயர்த்தி உன்னை மேன்மைப்படுத்துவதற்கு நான் வல்லவராக இருக்கிறேன். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஆனால் தாவீது எவ்வளவு உயரத்தில் போனாலும் அவனுடைய இருதயம் எல்லாம் சர்ச்சோட பைண்ட் ஆகிருக்கு. தேவனுடைய ஆலயத்தில், தேவனுடைய வார்த்தையில் பிணைக்கப்பட்டிருக்கு. பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ், முடிக்கிறேன் நான் செய்தியை. எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. உங்கள் கிரீடத்தை மாத்திரம் பூக்கச் செய்வது கர்த்தருடைய சித்தம் இல்லைங்க. 132ஆம் சங்கீதம் 11ஆம் 12ஆம் வசனம். உன் கர்ப்பத்தின் கனியை உன் சிங்காசனத்தின் மேல் வைப்பேன் என்றும்
உன் குமாரர் உன் உடன்படிக்கையையும் நான் போதிக்கும் என் சாட்சிகளையும் காத்து நடந்தால் அவர்கள் குமாரரும் என்றென்றைக்கும் உன் சிங்காசனத்தில் வீற்றிருப்பார்கள் என்றும் கர்த்தர் தாவீதுக்கு உண்மையாய் ஆணையிட்டார், அவர் தவற மாட்டார். கிரீடம் உன்கிட்ட மாத்திரம் இல்லை, உன் தலை மேலே மாத்திரம் இல்லை, அந்த கிரீடத்தை தூக்கி உன் பிள்ளை தலை மேலே வைக்கிறதுக்கு ஆண்டவர் விருப்பப்படுறார். கொஞ்சம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, தாவீதே உன்னை மாத்திரம்தான் நான் ஆசீர்வதிப்பேன், உனக்கு அடுத்து உன் பிள்ளைய, உன் பிள்ளைக்கு அடுத்து உன் பிள்ளையின் பிள்ளை, பேர பிள்ளைய. கொஞ்சம் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே தகப்பனே, இந்த கால வேளையில் அப்பா மனுஷனுக்காக நான் ஓடுறேன், பணத்துக்காக எவ்வளோ ஆண்டவரே செலவிடுறேன் ஆண்டவர், ஆனால் அதெல்லாம் சஞ்சலம், ஏமாற்றம். ஆனால் உமக்காக நான் செய்கிறது ஒன்றும் வீணாக போகவே போகாது. அல்லேலூயா. எபிரேயரில் வாசிக்கிறோம், தேவனுடைய நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்ல. 2 கரங்களை உயர்த்தி, நீ ஆலயத்துக்காக, சத்தியத்திற்காக, சபைக்காக நீ என்ன அன்புள்ள பிரயாசத்தை செய்கிறையோ அதை மறக்கிற அநீதி உள்ளவர் அல்ல தேவன். நீ செய்கிற பிரயாசத்தெல்லாம் மனுஷன் மறந்துடுவான். மறக்கிறது மாத்திரம் இல்லை, ஒரு வார்த்தை சொல்லுவான் பாரு, அது உனக்கு தேல் மாதிரி கொட்டும். என்னத்தை செஞ்சிட்டாரு, இவ்வளோ பேசிட்டு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லுவான். நீ உன் கண்ணீர், உன்னுடைய ரத்தம், உன்னுடைய பலனெல்லாம் சிந்தி எத்தனையோ காரியங்களை செஞ்சிருப்ப, என்னத்தை பண்ணிட்ட பெருசா அப்படின்னு கேட்பான். ஆனால் கர்த்தர் அப்படி கேட்க மாட்டார். நீ சின்ன காரியத்தை செய்திருந்தாலும் உன் பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதியுள்ளவர் அல்ல. கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உன்னுடைய தலையின் மீது உன்னுடைய கிரீடத்தை வைப்பார் ஆண்டவர். உன்னுடைய அந்த கிரீடம் பூக்கும்படி, பிரகாசிக்கும்படி, கனத்திற்குரிய பாத்திரமாய் உன்னை மாற்றுவார். உனக்கு அடுத்து உன் பிள்ளை தலை மேல தலைமுறை தலைமுறையா அந்த கிரீடத்தை வைப்பார். எவ்வளவு நல்ல தேவன். 2 கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. ஏசாயா புத்தகத்துல வாசிக்கிறோம், யாக்கோபு வேர் பற்றி இஸ்ரவேல் பூத்து காய்த்து உலகத்தை பல நாள் நிரப்பும் நாட்கள் வரப்போகிறது. யாக்கோபு என்பது தேவனது ஜனங்களை குறிக்கிறது, இஸ்ரவேல் என்பது திருச்சபையை குறிக்கிறது. ஓ யாக்கோபே, ஒருவேளை நீ வேர் இல்லாம இருக்கலாம், நீ கிரீடம் இல்லாம இருக்கலாம், ஒருவேளை ஒரு மகிமை கனம் இல்லாம இருக்கலாம், ஆனா கர்த்தர் சொல்றாரு, நீ வேர் பற்ற போகிற. கரங்களை தட்டி, நீ பூத்து காய்த்து ஓ பலன்களினால, கனிகளினால நிரப்ப போற. சபையே, நீ எவ்வளவோ போராட்டங்களை சந்திச்சுட்டு இந்த 25 ஆண்டுகளாக, ஓ ஹல்லேலூயா, நீ கடந்து வந்த பாதையில் எத்தனையோ போராட்டம், எத்தனையோ மனிதர்களால், சத்துருவால சூழ்ச்சிகள். ஆனா கர்த்தர் சொல்றார், ஓ உன் கிரீடம் பூக்கும். கரங்களை தட்டி, ஓ இந்த கிரீடத்தின் ஆண்டவரே மகிமை பிரகாசமாய், ஆண்டவர் உலகத்தை பல நாள் நிரப்புகிற நாட்களாய் மாறட்டும். 2 கரங்களை உயர்த்தி, தேவனுக்காக பிணைப்பட்டு விடு தேவ பிள்ளை. போதும், மனுஷனுக்காக, உலகத்துக்காக, பணத்துக்காக சஞ்சலம் தான், ஏமாற்றம் தான், வர்ற மாதிரி இருக்கும், எல்லாமே காணாம போயிடும். 2 கரங்களை உயர்த்தி, உமக்காக நான் நிற்பேன் ஆண்டவரே, உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக தகப்பனே. ஆலயத்துக்கும் எனக்கும், சபைக்கும் சத்தியத்திற்கும் எனக்கும் ஒரு நெருங்கிய பிணைப்பு இருக்கும் ஆண்டவரே. ஏதோ ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனா இருக்க மாட்டேன், அப்பாவது ஒரு முறை ஆண்டவரே இஷ்டம் இருந்தா சபைக்கு வந்து போகிற ஒரு நபரா இருக்க மாட்டேன். கொஞ்சம் கரங்களை உயர்த்தி, எனக்கும் ஆலயத்துக்கும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே என்னுடைய இருதயம் மான்கள் நீரோடைய வாஞ்சிப்பது போல வாஞ்சிக்கிறது, கதறுகிறது உம்முடைய சமூகத்துக்கும் எனக்கும். ஹல்லேலூயா. இந்த ஆண்டவர் வாஞ்சிய தாகத்தை அவிய பண்ண சத்துரு பலவித போராட்டத்தை கொண்டு வருவான். நீ பிறந்த வீட்டை பயன்படுத்துவான், நீ புகுந்த வீட்டை பயன்படுத்துவான், உன் கணவனை படுத்துவான், உன் மனைவியை பயன்படுத்துவான், உன் பிள்ளையை பயன்படுத்துவான், உன் ஃப்ரெண்டை பயன்படுத்துவான். நீ யாருக்கெல்லாம் நன்மை செஞ்சியோ அவங்களெல்லாம் பயன்படுத்துவான். ஆனா தாவீது சோர்ந்து போகல. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா. அவன் தன்னை கர்த்தருக்குள் திடப்படுத்திக் கொண்டான். ஓ இதோ நானும் எந்த ஒரு காரியத்திலும் சோர்ந்து போக மாட்டேன். என் குடும்பத்தினாலோ, நண்பர்களாலோ, சமுதாயத்தாலோ எப்படி சோதனைகள் வந்தாலோ நான் உமக்குள் என்னை திடப்படுத்திக் கொள்வேன். நான் அழைக்கப்பட்டதற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? கர்த்தரினை தெரிந்து கொண்டதற்கு ஒரு முகாந்திரம் இல்லையா? அந்த அழைப்பை நிறைவேற்ற, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த, சபைக்கு தூணா இருக்க, ஓ சமுதாய
சமுதாயத்துக்கு சாட்சியா இருக்க என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இதோ கர்த்தர் சொல்லுகிறார், உன் கிரீடம் நிச்சயமாகவே பூக்கும், உன் தலையின் மீது சீக்கிரமாய் நான் கிரீடத்தை வைப்பேன். எத்தனை பேர் போராடினாலும், எத்தனை தடைகள் வந்தாலும், தடைகளை உடைக்கிற தல கர்த்தராக நான் உனக்கு முன்பாக சொல்வேன். ஆமென். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. நானே காப்பாற்றுவே, நாள்தோறும் நீர் பாய்ச்சுவே, நானே காப்பாற்றுவே, நாள்தோறும் நீர் பாய்ச்சுவே, இரவும் பகலும் காத்து கொள்வேன், இரவும் பகலும் காத்து கொள்வேன், எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன், எவரும் தீங்கிழைக்க விட மாட்டேன். என் மகனே நீ வேறொன்று வா, என் மகளே நீ வேறொன்று வா, என் மகனே நீ வேறொன்று வா, என் மகளே நீ வேறொன்று வா. யாக்கோபே நீ வேறொன்று வா, யாக்கோபே நீ வேறொன்று வா. பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய், பூத்து குலுங்கிடுவாய், காய்த்து கனி தருவாய். பூமியெல்லாம் நிரப்பிடுவாய், இந்த பூமியெல்லாம் நிரப்பிடுவாய். என் மகனே, என் மகனே நீ வேறொன்று வா, என் மகளே நீ வேறொன்று வாய், என் மகனே நீ வேறொன்று வாய், என் மகளே நீ வேறொன்று வாய், என் மகனே நீ வேறொன்று வாய், என் மகளே நீ வேறொன்று வாய், என் மகனே நீ வேறொன்று வாய், என் மகளே நீ வேறொன்று வாய். கரங்களை நல்ல தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உன் சுகவாழ்வு சீக்கிரமாய் துளிர்க்க போகிறது. எத்தனை தடைகள் வந்தாலும் உன் சிரசின் மீது கர்த்தர் கிரீடத்தை வைப்பார், அந்த கிரீடத்தை பூக்கச் செய்வார். உன்னுடைய வாழ்க்கை பிரகாசமாக இருக்கும். நீ கனத்திற்குரிய பாத்திரமாய் மாறுவாய். தீயும் தண்ணீரையும் கடந்து போகிற தேவ பிள்ளையே, மனிதர்கள் எல்லாம் உன் தலையின் மீது ஏறி போனாலும் கர்த்தரை விட்டு விடாதே, சபையை விட்டு விடாதே. தேவ சமூகத்தை உறுதியை பிடித்துக்கொள், அவருக்குள் உன்னை பலப்படுத்திக்கொள். கரங்களை தட்டி அவர் உன்னை செழிப்பான இடத்துல கொண்டு வந்து வைப்பார். தாவீதுக்கு கர்த்தர் ஆணையிட்டார், அவர் மனம் மாறாதிருப்பார். அந்த ஆண்டவர் சொல்லுகிறார், தாவீதுக்கு அளித்த அதே கிருபைகளை உங்களுக்கும் நான் தந்திருக்கிறேன். 2 கரங்களை உயர்த்தி, தகப்பனே, உலகமே எங்களுடைய சந்தோஷம்னு பணம், பொருள், மனுஷன், மனுஷி, மண்ணு, பொண்ணு, இதுலேயே எங்க கவனம் போயிடக்கூடாது. 2 கரங்களை உயர்த்தி, என்னுடைய இருதயத்தை ஆலயத்தோடு பிணைப்பீராக, என் உள்ளம் உமக்காக ஏங்கட்டும். உம்முடைய சமூகத்தை ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை எனக்கு வேண்டிய ஆகாரத்தை காட்டிலும் அதிகமாய் நான் நேசிக்கட்டும். என் வீட்டை காட்டிலும் உம்முடைய ஆலயம், என் வாழ்நாளை காட்டிலும் உம்முடைய ஆண்டவர் சமூகத்தில் இருக்கிற அந்த தருணங்கள், நேரங்கள், இதுவே மேன்மையானதாக என் உள்ளம் பார்க்கட்டும். சபையை ஆசீர்வதியும். 7 மாதங்கள் வெறுமை, பூவே இல்லாத ஒரு வறட்சி, பிரகாசமே இல்லாத ஒரு கிரீடம், ஆண்டவரே கசப்பான சூழ்நிலை. இந்த 8வது மாதம், எஞ்சியுள்ள இந்த 4 மாதங்கள், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். உம்முடைய ஜனத்தோடு இருப்பீராக, சமாதானத்தோடு அனுப்புவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவாகிய தேவனது அன்பும், பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமான வழி நடத்துதலும் நம் அனைவரோடு கூட என்றென்றும் தங்கியிருப்பதாக, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.